ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாடல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு 1K ஃபாலோவர் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ போடணும், ஒரு தேங்கிங் வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மாடலில் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாடல் வீடியோ எப்படி ஃபாலோவர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை யூடியூபாக இருக்கட்டும். ஓகே, இன்ஸ்டாகிராம்னா அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் உங்கள் இதே வச்சு பண்ணிடலாம். ஓகே, இந்த மாடல் எப்படி பண்ணலாம், ஒரு தேங்கிங் வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதை வந்து நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் இல்லை 500 இருக்கலாம். அதாவது சப்ஸ்கிரைப் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ண ஆப் வந்து அலைட் மோஷன் அப்படிங்கிற ஆப் தான். ஓகே, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ரெசல்யூஷன் காமிக்கும் 4:5 கொடுத்துக்கலாம். கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துடலாம். ஓகே ஓகே நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். நான் டபுள் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு சிங்கிள் ஸ்க்ரீனில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இங்கே இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது ஒரு இமேஜ். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 3 ஃபிங்கர் வந்து இல்லை எந்த ஃபோனில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் ஹோம் பேஜ், இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜ் இருக்குங்களா, அதில் போயிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் எனக்கு இவ்வளோ தான் ஃபாலோவர் இருக்குது, நான் சும்மா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஓகே இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் வந்து 2 செகண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜில் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு விண்டோ வரும், அதில் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிடலாம். இங்கே கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் டாட் இருக்கும், அதை பிடிச்சி இப்படி எழுதிங்க அப்படின்னா ட்ராக் ஆயிரும், ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஒயிட் கலர் டாட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ட்ராக் ஆகிட்டே இருக்கும். ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக 30 செகண்டில் கட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் இமேஜ் எடுத்துட்டோம். அப்புறம் உங்களுக்கு எந்த சாங், ஏதாவது ஒரு சாங், ஒரு மோட்டிவேஷன் சாங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு சாங் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சாங் இருந்து அப்படின்னா அந்த சாங் இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ், நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதோட ஆடியோ மட்டும் நமக்கு தேவை அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பண்ண ஒரு வீடியோ, இதை கிளிக் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாட் இருக்கும். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அந்த வந்து கிளிக் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆடியோ லேயர் புதுசாக வந்திருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே ஒரு வீடியோ இருக்கும். ஓகே, அந்த வீடியோ நமக்கு தேவை கிடையாது, அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணி அதே 3 டாட் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிட் ஆப்ஷன் இருக்கும், டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ஆடியோ கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இமேஜ் அது கிடச்சிட்டு. ஓகே, இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிடலாங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி இருக்கும், அதில் வந்து இந்த பாக்ஸ் ஷேப் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி கலர் ஜெராக்ஸ்லாம் எடுக்கும்போது சில லெட்டர்ஸ்லாம் மறைக்கிறதுக்கு நம்ம பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் வச்சுருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகே, நீங்கள் இந்த நம்ம ஃபாலோவர்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த கவுண்ட் மட்டும் மறையிறதுக்காக இந்த மாதிரி அந்த ஒரு ஷேப் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த நம்பர்ஸ் மட்டும் மறைகிற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த நம்பர்ஸ் மட்டும் வரையணும் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் வச்சுருப்போம், அதே கான்செப்ட் தான். ஓகே, இதை மாதிரி கரெக்டாக அதை கொஞ்சம் அந்த ஆப்ஷன் ஒரு டாட் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா வெர்டிகலாகவும் இல்லை ஹரிசாண்டலாகவும் அது வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக ஓரளவுக்கு அந்த நம்பர்ஸ் மட்டும் மறைகிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து அதில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போகிறோம், அப்படி ஹோம் பேஜ், உங்கள் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ரெட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் இதை கிளிக் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக அதை வச்சிடறோம். ஓகே, இது மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் தெரியணும், அந்த கவுண்ட் மட்டும் எவ்வளோ இருக்குது அதுங்கிற மட்டும் மறைஞ்சிருக்க மாதிரி. ஓகே, நீங்கள் எந்த கலர் வேணால் இருக்கலாம், ஸ்டார்டிங் இந்த கலரில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இமேஜில் இதில் கிளிக் பண்ணிடலாம். இந்த ஏரோ மார்க் 2 வாட்டி கிளிக் பண்ணி லாஸ்ட் எண்ட் வரைக்கும் வந்துச்சு, இந்த ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் இதை ட்ராக் பண்ணி விட்டுட்டோம், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. ஸோ ஈஸியாக லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் அதில் கிளிக் பண்ணிடலாம். அந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதில் வந்துடலாம். இங்கே வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஸ்கூல்லலாம் கம்ப்யூட்டரில் வந்து பெயிண்ட் ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க அப்படின்னா இதே ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்க ஒரு கத்தி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு இதே தான். இதை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு ரவுண்ட் ஒரு சர்க்கிள் தெரியும், நீங்கள் காமிக்கிறோம். ஓகே வெயிட், அந்த இருக்கும் பாருங்கள், இதே ஆப்ஷன் தான், இந்த கத்தி மாதிரி இருக்கும். இதை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு ரவுண்ட் மாதிரி சர்க்கிள் இருக்கும், அதை வந்து அந்த ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அப்போ வந்து உங்களுக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னா அந்த சேமாக அதே கலர் வந்துடும். ஓகே, கரெக்டாக அந்த ஒயிட் கலரில் வச்சுக்கலாம். நான் வச்சு காமிக்கிறேன். ஓகே வெயிட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் சேம் ஆயிடுச்சு, அந்த இதெல்லாம் மறைஞ்சிருச்சு.
ஓகே அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு போயிடலாம். ஓகே இங்கே ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு நார்மலாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே அதில் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு பக்கத்துலேயே இருக்கும். ஓகே அதில் கிளிக் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே நம்பர்ஸ் வந்து ஒரு 1 கொடுத்துக்கோங்க, இல்லை 0 கொடுத்துக்கலாம். நான் வந்து 1 கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ வந்து இங்கே ஃபாண்ட் கொடுக்குறேன். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த ஃபாண்ட் வந்து எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்க, இல்லை அலைட் மோஷன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டீட்டெயிலே இருக்குது. ஓகே ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், இது மாதிரி லிரிக்ஸ் வீடியோலாம் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி அப்லோட் பண்ணலாம் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கலர் இருக்கும். கலர் வந்து ஒரு பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ஓகே நீங்கள் ஃபாண்ட் எடுக்கும்போது நம்பர்ஸோட அந்த சைஸ்லாம் மாறும். நீங்கள் பார்க்கலாம், ஷேப்லாம் மாறும். ஓகே சேம் தான். அந்த ட்ராக்கில் கிளிக் பண்ணி இதே மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ட்ராக் பண்ணி எடுத்துட்டோம். இதை மறுபடியும் இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஓகே இது மாதிரி 3 நம்பர்ஸ் தேவை. ஸோ இதே லேயர் வந்து 3 டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டூப்ளிகேட் ஓகே மறுபடியும் இதை கிளிக் பண்ணி இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே அது கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே மறுபடியும் கிளிக் பண்ணி இதே ஆப்ஷன் தான் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு டூப்ளிகேட் இதே மாதிரி ஒரு 3 லேயர் இருக்க மாதிரி. ஓகே பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் இருக்குது. அந்த லேயரை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனில் டச் பண்ணி அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே வேறு எதுவும் இல்லை. ஓகே இப்போ வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகே அந்த லேயரில் கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு அங்கேயே இருக்கும். ஓகே சேம் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு டேட் ஆப்ஷன் லைட்டாக ஜூம் கம்மி பண்ணிடலாம். ஓகே இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சென்டரில் வைக்காதீங்க. ஏன்னா நம்பர்ஸ் வரும்போது அது வந்து மாறும். நான் காமிக்கிறேன் வீடியோ இருக்கும்போது. இது மாதிரி இந்த ஃபாலோ இருக்குலாம் அதில் எஃப்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1 ஓகே அதில் போயிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். அதில் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கவுண்ட். ஓகே கவுண்ட் அப் டவுன் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் அதே தான் இருக்குது. கவுண்ட் அப் டவுன் அந்த நேம் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதே தான். ஓகே இதில் போய் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இல்லை, அங்கே ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. அதில் 0 இருக்கும். இந்த ஆப்செட் அப்படின்னு இருக்கும். ஓகே அந்த ஆப்செட்டில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ, இதுதான் அனிமேஷன் கீ வந்து 1 டைம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே மறக்காமல் ஆப்ஷெட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த அனிமேஷன் கீ வந்து 1 டைம் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னா லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போயிடும். ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே இப்போ 30 செகண்ட் வந்துருச்சு. இப்போ அந்த ஆப்செட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இந்த நம்பர் அதில் வந்து நம்பர்ஸ் வரும் ஆப்செட்டில். ஓகே இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர் இருக்குது, இல்லை எவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி இதை ஸ்க்ரோல் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணி விட்டுங்க. இப்போ 136 கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து 136 வரைக்கும் கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே நான் அது வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு 3 டாட் இருக்கும். காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே இதே அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே ஃபஸ்ட் இதுக்கு கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் கவுண்ட் மாறிட்டே இருக்குது. ஸோ மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கு கொடுத்துடலாம். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எஃபெக்ட் போயிடலாம். இங்கே ஜஸ்ட் 3 டாட் இருக்குது. இங்கே பேஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே இங்கே பேஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணி இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி எண்டு போங்க. இப்போ வந்து கவுண்ட் இருக்கும் பாருங்கள். அது வந்து எவ்வளோ ஃபாலோவர் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றிக்கோங்க. ஓகே 1000னா 1000 வச்சுக்கலாம். எவ்வளோ வேணும்னா வச்சுக்கலாம். ஓகே நீங்கள் கவுண்ட் வந்து கொடுக்கும்போது அது கண்டிப்பாக வீடியோ ரன் ஆகும்போது அது வந்து ஓடிட்டே இருக்கும். கவுண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகே நீங்கள் இப்போ எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறீங்களோ ஆப்செட்டில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ அடுத்து வந்து இன்னொரு லேயர் கூட இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டே வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே மேலே இருக்கும் அந்த டெக்ஸ்ட், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு ஜஸ்ட் இங்கே 3 டாட் கிளிக் பண்ணி நீங்கள் பேஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே எஃபெக்ட் போயிடலாம். 3 டாட் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே அதில் கொடுத்துடலாம். ஓகே பேஸ்ட் கொடுத்துரும். ஸோ அந்த ஏரோ மார்க் ஸ்டார்டிங் ஒன்று தான், எண்டில் வந்துக்கோங்க. இதில் வந்து அந்த இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இல்லை ஓகே நீங்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்க, இல்லை எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன எஃபெக்ட் மாதிரி வரும். ஓகே பேக்ரவுண்ட்லலாம் சில பண்ணியிருப்பேன், அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே அவ்வளோதாங்க. இது கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சொல்கிறேன். ஓகே வெயிட். ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்களா ஸ்டார்டிங் அந்த ஸ்க்ரீன்ஷாட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஓகே ப்ரொசீஜரில் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ரிப்பன் அப்படின்னு இருக்கும். ஓகே நெய் பார்த்துக்கோங்க. ப்ரொசீஜரில் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ரிப்பன் அப்படின்னு இருக்கும். எஃபெக்ட் உள்ள போய்
ஓகே, இதை கிளிக் பண்ணி இங்கே வந்தீங்க அப்படின்னா ஓகே ஆப்செட் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஆங்கிள் இருக்கும். ஓகே, ஆங்கிள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஓகே, ஒரு 17 இல்லை 20 சம்திங்கில் வச்சுக்கோங்க ஆங்கிள் வந்து. ஸோ அதுக்கப்புறம் ஆப்செட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆப்செட் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, உங்கள் ஆங்கிள் வந்து எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. ஆப்செட் இருக்கும், ஆப்செட் வந்து கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே வர மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதில் கிளிக் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஃபேஸில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த இமேஜை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு லேயராக ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இங்கே அனிமேஷன் கீ இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த இடத்துல அனிமேஷன் கிளிக் பண்ணிக்கணும் அந்த இடத்துல அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிடும், ஏரோ மார்க் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, எண்டு வந்துருச்சு. மறுபடியும் இந்த ஃபேஸை வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி விட்டலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் 0ல் இருந்தது, இப்போ வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் சம்திங் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, ஃபேஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட் சம்திங் வரைக்கும் வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஓகே தான். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ சிங்கிளாக இருக்கும். மறுபடியும் அந்த ஆல்ரெடி இமேஜ் பண்ணோம், இதுதான் அந்த அனிமேஷன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இமேஜை கிளிக் பண்ணிடலாம், எஃபெக்ட் போயிடலாம். ஓகே, இந்த ரிப்பனில் கிளிக் பண்ணிடலாம். இங்கே 3 டாட் இருக்கும், இங்கே கொடுத்து டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணிடலாம். ஓகே, டூப்ளிகேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ரிப்பன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் வந்துருக்கும். நான் டூப்ளிகேட் கொடுத்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க இன்னொரு கூட வந்துச்சு, இங்கே கிளிக் பண்ணிடலாம். இங்கே வந்து ஆப்செட் அப்படின்னு இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். வேல்யூ செஞ்சு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும். ஓகே, கீழே வச்சுருக்கேன், நான் மூவ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்டார்டிங் இப்படி இருக்கும், நீங்கள் ஆப்செட் மட்டும் மூவ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இங்கே கலர் இருக்கும், நீங்கள் எந்த கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட ரிப்பன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் 2 ரிப்பன் சாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ரிப்பன் வந்து படுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தேன் இல்லையா, அது இதே ஆப்ஷன் தான். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் லேயர் அப்படின்னு காமிக்கும். ஓகே, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல் லேயர் அப்படின்னு காமிக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணிங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, மேலே பார்த்தீங்க இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், ஸ்லைட் பண்ணி முடிச்சதும் மேலே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு குரூப்பாக மாறிடும். இப்போ பாருங்கள் ஒரே லேயராக மாறிடுச்சு, எல்லா லேயரும் ஒரே லேயராக மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து குரூப்பாக மாறிடும். மறுபடியும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் அதில் கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க, டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஓகே, எவ்வளோ டூப்ளிகேட் அப்படின்னு கேட்காதீங்க, டூப்ளிகேட். ஓகே, டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மேலே இருக்கும் அந்த லேயர், அதை விட்டுக்கோங்க. கீழே இருக்கும் ஒரு லேயர். ஓகே, கீழே இருக்கும், ரொம்ப முக்கியம். கீழே இருக்கும் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துக்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு இதில் தேர்ட் ஆப்ஷன் வந்துக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கொஞ்சம் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ வந்து ஓகே ரைட்டு டு லெஃப்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜூம் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பொசிஷன் சேஞ்ச் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஜூம் வச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கா பேக்ரவுண்டில் இருக்கிறது கொஞ்சம் ஜூமாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த நம்ம இப்போ எடிட் பண்ணலாம், கீழே இருக்கும் அந்த லேயர் போயிட்டு பிளர் போங்க, எஃபெக்ட் போய் அந்த பிளர் வந்து இன்னர் பிளர் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட் கொடுத்து மட்டும் விட்டுருங்க, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே, இன்னர் பிளர் அதே நம்ம இப்போ கீழே இருக்கும் அந்த லேயர், அது ரொம்ப முக்கியம், அந்த லேயரில் எடிட் பண்ணணும். ஓகே, இப்போ இது ஓகே தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மேலே இருக்கும், ஃபஸ்ட்டு மேலே இருக்கும். ஓகே, அந்த லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதில் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து ஷேடோ இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு சின்ன 3D எஃபெக்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, ஒரு 30 வச்சுக்கிறேன், 30 வச்சாலும் ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாங் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை 500 சப்ஸ்கிரைபர் இல்லை 2000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் ஓகே தான். ஓகே, உங்களுக்கு தேங்கிங் வீடியோ போடணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.